அந்த போராட்டம்லாம் பாத்தீங்களா, பயங்கரமா வெடிச்சிருக்கும். அது எதனால? நீட்னால. நீட்னா என்ன? அது சுருக்கமா என்னோட புரிதல சொல்றேன். அது வேணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணீங்க. நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி நுழைவுத் தேர்வு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சு. அந்த நுழைவுத் தேர்வு 1984 இருந்து 2006 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ உள்ள கர்நாடக அரசு 2006 டு 2007ல அது அந்த அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2010ல காங்கிரஸ் பீரியட் வந்து திரும்பி அது உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து திரும்பி நீட் வேணும்னு அப்பதான் முதல்ல நீட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அப்ப 2013ல வந்து உச்சநீதிமன்றம் அதை மறுத்துருச்சு. 2017ல திரும்பி பாஜக அரசு வந்து அதை வந்து திரும்ப பெற்றுச்சு. 2017ல முதல்ல நம்ம மாநிலத்துக்கு நீட்னு ஒன்று வருது. நீட்னா என்ன தெளிவா சொல்றேன். நான் 12வது படிக்கிறேன். 12வதுல நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க. நான் 12வது படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் 12வது படிச்சு முடிச்சிட்டேன். 1190 1200 மார்க்கு 1190 மார்க் எடுத்தேன். இந்தியாவிலே நான் தான் முதல் இடம் வச்சிருக்கேன். இப்ப நான் மருத்துவம் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்காக நான் ஒரு கோச்சிங் சென்டர் போனோம். அந்த கோச்சிங் சென்டர் போனா எனக்கு பணமே இல்லை. நான் வந்து வறுமையில தான் இருக்கேன். நிலத்தையும் எதுவும் வித்து நான் போறேன். கோச்சிங் சென்டர் போனா 2016க்கு முன்னாடி இருந்த கோச்சிங் சென்டர் கணக்கு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள கோச்சிங் சென்டர் பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு வருது. என்ன காரணம்னா இந்த நீட்னால. இப்ப நான் கோச்சிங் சென்டர்ல போய் நிலத்தை வித்து வீடை வித்து நான் போய் படிக்கிறேன். பாஸ் ஆயிட்டேன். கட் ஆஃப்னு வைப்பாங்க. இந்த கட் ஆஃப்ல நான் வரலைன்னா நான் மருத்துவம் படிக்க முடியாது. இவ்வளவு நாள் நான் படிச்ச 12வது மதிப்புக்கு மதிப்பு இல்லை. 12வது மதிப்பு இல்லை. இவங்களா ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வுக்கு நான் படிச்சு பாஸ் ஆகி உள்ள போனேன். அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு நீட்டு சாவக்கேடும். வட மாநிலத்துல இப்ப நடந்த முறைகேடு எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுல இருந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த நீட் இருந்துச்சுன்னா அதிகப்படியான மாணவர்கள் தற்கொலை பண்ணி சாவாங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 79 மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதுல 40 மருத்துவக் கல்லூரி அரசாங்கத்திட்ட இருக்கு. 39 மருத்துவக் கல்லூரி தனியார் வச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கு. ஆனா கூட ஒரு 4 மருத்துவக் கல்லூரி கட்ட பணம் இல்லை. வருடம் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது மருத்துவத்துக்கும். ஆனா மருத்துவக் கல்லூரி மேம்படுத்தப்பட்ட மாதிரி இன்னும் தெரியுது. நீட் இருந்துச்சுன்னா ஏழை எளிய மக்கள்னால மருத்துவத்தை படிச்சு பாஸ் ஆக கனவு இருக்காது. படிக்க முடியாது. சிபிஎஸ் சிலபஸ்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேணா படிச்சு பாஸ் ஆகலாம். அப்ப ஏழை எளிய மக்கள் இங்கு மருத்துவம் படிக்கவே முடியாத வாய்ப்பை நீட் உருவாக்கிடும். ரொம்ப ஆபத்தானது. என்னோட சின்ன கோரிக்கை என்னன்னா, தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து மக்களை மருந்தடிக்க போறதா, இதுக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கி இன்னும் 4 3 மருத்துவக் கல்லூரி கட்டி அதிக ஏழை எளிய மக்களை அதில் படிக்க வைக்கணும் என்னோட கோரிக்கை. என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது கண்டிப்பா நீட் வேணும், அப்பதான் ஏழை எளிய மக்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல. இந்த காணொலியை பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மை தங்க தெரிஞ்சாச்சு. எதுக்கு நீட்டு? 12வதுல நல்லா மதிப்பெண் எடுத்துட்டேன். என்னை மருத்துவக் கல்லூரியில சேர்ப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. எதுக்கு நான் இன்னொரு பொதுத் தேர்வு எழுதணும்? பொதுத் தேர்வு எதை வச்சு எழுதுவேன்? நான் திரும்பி ஒரு வருஷம் கோச்சிங் சென்டர்ல படிக்கணும். அதுக்கு யார் காசு கட்டுவா? இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதிகமா முறைகேடு நடக்குது, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதிக மாணவர்கள் வெளியே வராங்க, எல்லாரையும் நம்ம மருத்துவக் கல்லூரியில சேர்க்க முடியாது. இப்ப முறைகேடு நடக்குதுன்னா இப்ப நீட் இருக்குல்ல, எப்படி டெல்லியில முறைகேடு நடந்துச்சு? எதுக்கு போராட்டம் பண்றாங்க? இந்த நீட் தேர்வுனால எண்ணற்ற மாணவர்கள் தற்கொலை செய்யறாங்க. யாருக்கு பலம்னா இங்க கோச்சிங் சென்டருக்கு பலம். நல்லா காசு பார்க்கலாம். அதனால தான் மக்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது இதனால. அதனால நீட் இல்லாம இருக்கிறதே நல்லது.